ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல், கையும் வலிக்காமல் ரொம்பவே சாஃப்டாக மிருதுவாக சப்பாத்தி மாவு எப்படி பிசையலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தனியாக மிஷின் எதுவுமே நம்ம வாங்க போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த மாவு பிசைய போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு எப்படி பிசைஞ்சிருக்கோம், பிசைஞ்ச மாவில் எப்படி நம்ம சப்பாத்தி சொல்லலாம் அப்படிங்கிற முழு வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதில் 2 கப் நான் சப்பாத்தி மாவு நான் எடுத்திருக்கேன். அது கூட நான் தேவையான உப்பும் கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா மாவு இருக்குது இல்லையா, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இந்த கோதுமை மாவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ரேஷன் கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த கோதுமை தான். இப்போ நம்ம நல்லா ஒரு பல்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ கோதுமை மாவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடியில் நல்லா தண்ணியெலாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மேலாப்பில் மட்டும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மீத தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம இந்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன அலவன்ஸில் நீங்கள் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஆப்ப சோடா நம்ம சேர்த்து செய்கிறனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மிருதுவாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாவை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாவு கூட நான் எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. வெறும் உப்பு, சர்க்கரை அண்ட் சோடா மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கையை வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல மாவு நமக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும் பாருங்கள். நம்ம இதே நம்ம கையில் அதே டைமில் நம்ம கையில் துளி கூட நமக்கு மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. இதே நம்ம கையில் நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா ஒரு 1/2 hour நம்ம அப்படியே வச்சா தான் நமக்கு இந்த ஒரு சாஃப்ட்னஸே கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம மாவு பிசையும் போது நம்ம டக்குன்னு உடனே நம்ம சப்பாத்தியாக இருக்கட்டும் இல்லை பூரியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அதே டைமில் மிக்ஸி ஜார் நம்ம கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும்னு நினைப்பீங்க. அதுவும் கிடையாது. அது கூட கொஞ்சமாக வெதுவெதுப்புன்னு உள்ள தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்சியில் 2 பல்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் நமக்கு ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ நான் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கையோட உடனே வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக தண்ணி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, காஞ்சிருச்சு, போகலை அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி நீங்கள் வெதுப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புல் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் லைட்டாக நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுக்கும் போது மிக்ஸி ஜார் நல்லா க்ளீன் ஆகிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் நான் சப்பாத்தி திரட்டி காட்டுறேன் பாருங்கள். நம்ம மாவு திரட்டும் போதும் பாருங்கள் நம்ம எண்ணெய் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அதே மாதிரி நம்ம மாவு பிசையும் போதும் நம்ம எண்ணெய் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது, நம்ம திரட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா சைடுமே வர மாதிரி நல்லா மெல்லிசாக நீங்கள் திரட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி எல்லா சைடுமே நமக்கு நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்னஸாக நமக்கு கிடைக்கும். சப்பாத்தி மாவு உருட்டும் போது நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணி நீங்கள் உருட்டாதீங்க. இது கூட நீங்கள் அரிசி மாவு இருந்தது அப்படின்னா அது சேர்த்து நீங்கள் உருட்டும் போது சப்பாத்தி நமக்கு சேஃபாக நல்லா அழகாக நமக்கு உருட்ட வரும். கோதுமை மாவு நீங்கள் சேர்த்து நீங்கள் உருட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்து நீங்கள் உருட்டும் போது நல்லா ஒரு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருட்டினதுக்கப்புறமா நீங்கள் கையில் இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா மாவெல்லாம் கீழே கொட்டிடும். அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி,
அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. நான் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் ஒரே பக்கம் தான் போடுறேன். நான் சப்பாத்தி வந்து நான் திருப்பி போடல. ஒரே பக்கமாக நம்ம எடுத்து போடும்போது சப்பாத்தி வந்துட்டு ஈவனாக எல்லா சைடுமே நமக்கு வந்துட்டு நல்லா வெந்து வரும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னா, எங்கன்னா நீங்கள் டூருக்கு நீங்கள் எங்கன்னா போகிறீங்க அப்படின்னா 3-4 நாள் வரைக்கும் இந்த சப்பாத்தி வந்துட்டு கெட்டே போகாது. நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு ஒன் சைடு நல்லா பபுள்ஸ் வந்துடுச்சு. இப்போ அந்த டைமில் நம்ம வந்துட்டு இந்த சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம். அடியில் வந்துட்டு நல்லா பபுள்ஸ் வரும். வந்ததுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்துட்டு இன்னொரு பக்கத்து நீங்கள் திருப்பி போட்டு அதை திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை வந்து இந்த மாதிரி ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. சப்பாத்தியை போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அடுப்பை ஃபாஸ்ட்டில் வைங்க. அது வந்துட்டு நல்லா பஃப்பாக நல்லா பூரி மாதிரி நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்கா சப்பாத்தி நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பன்னு டேஸ்ட்டில் நல்லாவே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் சுட்டு வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் கூட நீங்கள் சுட்டு வச்சாலும் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு நான் அப்படியே ஆப்போசிட் சைடு தான் நான் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறமா நான் அடுப்பை வந்து நான் ஹையில் வச்சுருக்கேன். அது நல்லா பூரி மாதிரி நமக்கு பொங்கி வருது பாருங்கள். இப்போ நான் இன்னொரு சப்பாத்தி நான் வந்துட்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பூரி மாதிரி நமக்கு நல்லா பொங்கி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சுட்டு பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். நல்லா ஃபுல்கா வந்துட்டு பாருங்கள், ஈவனாக எல்லா சைடுமே நல்லா பொங்கி வந்துட்டு அதுவே வந்துட்டு வெடிப்பு வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சப்பாத்தியை வச்சு நீங்கள் ஷவர்மா கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.